குடிங்க. சளி பிடிக்காது. இந்த பித்தங்கள் சேராது அப்படின்னு சொன்னேன். அதனால இது நம்ம டெய்லி 1 ஸ்பூன் போட்டு கஞ்சி மாரி காய்ச்சி குடிக்கிறனால ஒண்ணும் ஆகாது. பயப்பட வேணாம். ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் பிள்ளையார் ஆரம்பிக்க போறோம். லம்படரம் விஷ்ணு சதுவர்ணம் சதுர்பூஜம் பரதவதனம் தியாகி சர்வநாம ஏகிரீவ உபாசிக்கே வேதத்தில் வெள்ள பிள்ளையாரே விநாயகமூர்த்தி. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் வீடியோ கால்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆச்சு இந்த கஞ்சி வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணையில குடிச்சிட்டு வந்துடணுமா இல்ல அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது 2 டம்ளர் தண்ணி போதும். எக்ஸசைஸ் முடிச்சு அத கஞ்சி மாதிரி காய்ச்சி காஃபி டீக்கு பதிலா இதை குடிங்க. ஓகே ஓகே நல்லா இருக்கும். அடுத்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அடுத்து கழுத்துக்கு நல்லா வலது பக்கம் மெதுவா சுத்துங்க. 6 தடவை சுத்தலாம். நல்லா வலதுல 6 இடதுல 6. அப்புறம் ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் left down, right up left down, right up left down. அதே மாதிரி left right up right down, left 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 up right down.
ஆச்சி நேத்து ஒருத்தவங்க கை வலிக்குது நீங்க இன்னைக்கு சரியாயிடுச்சா? சரியாயிருச்சு ஆச்சி. அந்த எண்ணெய் தடவுனேன். சரியாயிருச்சு. ஓகே, ஓகே. தேங்க் யூ. ஓகே. மெதுவா கை சுத்துங்க. நல்லா ரைட் சைடு 5 தடவ, அப்படியே லெஃப்ட் சைடு 5 தடவ. 5, 5 10 ஆயிடும். அதே மாரி லெஃப்ட் சைடு. அப்புறம் 2 கையும் அப்படியே மெதுவா. அப்புறம் கை ஃப்ரண்ட் பேக். அப்புறம் இந்த கட்டை விரல் 2ம் ஒண்ணா வச்சுட்டு, நல்லா இது கண்ணுக்குள்ள பயிற்சி. நல்லா அப்படி மேலேயும் இப்படி மேலேயும் கொண்டு போலாம். அப்படியே கீழேயும் கொண்டு வரலாம். திருப்பி அப்படியே மேல போலாம். திருப்பி இப்படியே. எடுத்து இடுப்புக்கு நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணு. நல்லா இந்த கையை இப்படி மடக்கி இந்த சைடு கொண்டு போகணும். இது இந்த சைடு கொண்டு வார்ம்அப்ல அப்படியே ஒண்ணு ஒண்ணா கட் பண்றேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வரும்போது நல்லா இருக்கும். எதுவும் மெதுவா பண்ணுங்க. வேகமா கொடுக்காதீங்க. அடுத்து இடுப்பு நல்லா அப்படியே சுத்தி வரணும். இந்த சைடு 5, இந்த சைடு 5. ரைட்ல 5 தடவை பண்ணணும், லெஃப்ட்ல 5 தடவை.
அடுத்து முழங்கால். அதே மாதிரி இந்த சைடு 5, இந்த சைடு 5. சேரை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா காலை சுத்தணும். அதே மாதிரி இதுவும் இந்த சைடு 5, இந்த சைடு 5. அதே மாதிரி கால் மடக்கி நம்ம கையை அந்த கணுக்கால பிடிச்சி கீழே விடணும். நல்லா அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே சப்போர்ட் பண்ணி செய்யுங்க. ஒரு 10 தடவை முழங்கால் யாருக்கு ரொம்ப வலி இருந்தா எவ்வளவு தூரம் மடக்க முடியுதோ அவ்வளவு தூரம் லேசா மடக்கி விட்டுக்கங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபிளெக்சிபிள் ஆக விட்டு நல்லா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது விரலை ஃபுல்லா அமுக்கி குதிங்கால் தூக்கணும். திருப்பி குதிங்கால் அமுக்கி விரலெல்லாம் தூக்கணும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பண்ணலாம். பிளட் சர்க்குலாம் நல்லா வரும். இது நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிக்கும் போது இந்த மாதிரி கால் அப்படி பண்ணிட்டு எந்திரிச்சிங்கன்னா அந்த கால் வலி இருக்காது. பாராயணம்லாம் போறோம், ரொம்ப நேரம் உட்கார்றோம். உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது கொஞ்சம் அந்த காலெல்லாம் வலிக்கும். அப்ப இதை மெதுவா செஞ்சுட்டு எந்திரிச்சிங்க அப்படின்னா கால் வலிக்காது. அடுத்து நல்லா சுவரை 2 கையும் மூடிக்கங்க. மூடிட்டு நல்லா இப்படி உள்ளார போய் அப்படி வெளியே வாங்க. இப்படி பண்ணும்போது நம்ம கால் புஷ் பண்ணோம்ல, அதுவும் புஷ் பண்ண வரும் அப்படியே. புஷ் பண்ணும்போது விரல் ஃபுல்லா அமுக்குவோம். வெளியில எடுக்கும்போது குதிங்கால் அமுக்கும். அப்படியே சேர்ல உட்காரதா ஃபீல் பண்ணி அப்படியே உட்காருங்க. இது உட்கட்டாசனம். எல்லாருக்கும் இந்த ஆசனம் போடும்போது தொட கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு அப்படியே ரிலாக்ஸ் கொடுத்துக்கலாம்.
இப்ப யாருக்கு எங்கேயும் எதுவும் வலி இல்லையே? உட்கார்ந்து காலை நல்லா டப் பண்ணிக்கங்க. நல்லா காலை டப் பண்ணணும். நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணணும். யாரும் யோகா பண்ணும்போது இந்த ஃபேனு, ஏசி இதெல்லாம் போடாதீங்க. நம்மளுக்கு அந்த வேர்வை வெளியில வரணும். அதுக்காக தான் இத செய்யணும். யாரோ ஒருத்தவங்க வீட்ல ஃபேன் ஓடுது தெரியுது. நல்லா காலை ரொட்டேட் பண்ணிக்கங்க. யாருக்கு எந்த ஆசனங்கள் பத்மாசனம் வந்தா பத்மாசனம் போடுங்க. இல்லைன்னா சித்தாசனம் போடுங்க. எது ஈஸியா வருதோ அதை போட்டுக்கணும். போட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. கூன் போடக்கூடாது. ஆச்சி பத்மாசனம்ங்கிறது என்ன? சித்தாசனம்ங்கிறது என்ன? பத்மாசனம்னா இந்த காலையும் இப்படி போட்டு இந்த காலையும் இப்படி ரெண்டையும் மேல போட்டுக்கிறது பத்மாசனம். சரியா? இது பத்மாசனம். ஆ. ஒரு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ பத்மாசனங்கள்லாம் வரலைன்னா பரவாயில்ல. லெஃப்ட் காலை கீழே போட்டு ரைட் காலை மேலே போட்டுக்கணும். ஓகே ஆச்சி. ஓகே. அதுவும் போட வரலைன்னா நார்மலா நீங்க சமணம் கொட்டி உட்கார்ற மாதிரி கூட உட்காந்துக்கலாம். யாருக்கு எது சௌரியமா இருக்கோ அதை முதல்ல அப்படி பண்ணிக்கங்க. ஏன்னா ஸ்கின் எல்லாம் டைட்டா இருக்கும். எடுத்தோடனே இப்போ அதெல்லாம் போட வராது. நம்ம இது செய்ய 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 அப்புறம் ஃப்ளெக்சிபிளா வந்துடும். அப்புறம் ஈஸியா வரும். உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்து சின்முத்ரால 3 விரல் இது ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் நுனி தச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. நல்லா இது நல்லா ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம். இந்த மாதிரி காலை நேரத்தில் சொல்லும்போது நமக்கு வீடுமே நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும். ஓ ஒரு செகண்ட் பண்ணுங்க. ஒரு அட்டன் பண்ணிட்டு சாரி ஃபோன் வந்துடுச்சு. அடுத்து 2வது ஆலய வழிபாடு. நல்லா ஃபர்ஸ்ட் அவங்க குலதெய்வங்களை நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு அதுல ஒரு செகண்ட் இது பண்ணிக்கோங்க. அடுத்து யாரு எந்த கோயிலுக்கு எந்த ஆலயம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆலயத்துக்கு போகலாம். போங்க.
நல்லா கை வந்து வளைஞ்சு கொடுக்காம ஸ்ட்ரைட்டா காதை ஒட்டி மேலே வரணும். யார் எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயில் உள்ளார போங்க. கொடி மரத்திட்ட விழுந்து கும்பிடுங்க. உள்ளார போங்க. சுவாமி அம்பாள் தரிசனம் பாருங்க. பார்த்து அவங்கள ஃபர்ஸ்ட்டு வாழ்த்துவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறு கோடி ஆயிரம் பவளமணி மாலை நீங்கள் எல்லோரும் வாழிய வாழியவே அப்படின்னு வாழ்த்திட்டு நம்மளுடைய குறைநெறிகளை சொல்லுங்க. அடுத்து மணி ஓசை கேட்குது. தீபாரணை நடக்குது. நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க. நல்லா மனநிறைவோட சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு பிரதட்சணை வந்துட்டு அப்படியே நம்மளுடைய எல்லைக்கு வாங்க. அடுத்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு குரு நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்து வேண்டும் நிலை இடது கை கீழே வலது கை மேலே. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை டெய்லி இந்த மாதிரி சொல்லி வேண்டுனீங்கன்னா அது கண்டிப்பா சரியாயிடும். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம கேட்கறது கண்டிப்பா இறைவன் கொடுப்பாரு நமக்கு. நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேறும். யாருக்கும் பிள்ளைங்களுக்கு படிப்பு, இல்லை குழந்தை பிறக்கணும், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம், இல்லைன்னா உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகணும், எதுன்னு நீங்க ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து கை ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு நம்மளோட சார்ந்தவங்க, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய திருப்பாதத்திலிருந்து விலகாம இருக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கணும். இது வந்து சரணாகதி ப்ரேயர்னு சொல்லுவோம் நாங்க. அதை பண்ணிக்கணும். கை எப்படி வைக்கணும் ஆச்சி? கை எப்படி வைக்கணும்? இதோ இப்படி ஓகே. இப்படி வச்சு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா சுவாசங்கள் அது பாடு நார்மலா போய் வரும். நீங்க ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப நேரமா கால் போட்டிருக்கோம். ரிலாக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா கால் டப் பண்ணிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு உடனே அந்த வலியெல்லாம் ஃப்ரீயாகி ரிலீஃப் ஆகிடும். திருப்பி யாருக்கு எந்த பக்கம் வருதோ அப்படி போட்டு உட்காந்துக்கங்க. அடுத்து பிராணாயாம பயிற்சி. இந்த 2 விரல் யூஸ் பண்ணணும். ரைட் சைடுக்கு கட்டை விரல், லெஃப்ட் சைடுக்கு மோதிர விரல். நல்லா ஓம்ங்கிற உச்சரிப்பில் இழுக்கணும், ஹம்ங்கிற உச்சரிப்பில் சுவாசத்தை விடணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. அது பண்ணோம்னா தான் கரெக்டாக ஃப்ரீயாக அந்த மூச்சு போய் இறங்கி வரும். ஒரே துவாரத்தில் இழுத்து ஒரே துவாரத்தில் விடணும்.
நல்லா சமமா பண்ணணும் 2 துவாரத்துலயும். அடுத்து ஒரு துவாரத்துல இழுத்து அடுத்த துவாரத்துல விடணும். செகண்ட் இதுல இருக்கிறவங்க யாருமே வீடியோ கால்ல வரல. கரெக்டா பண்றீங்களா? எதுவும் யாருக்கு எதுவும் இதுவும் ஆகலையான்னு பார்க்கலான்னு பார்த்தா இல்ல. அடுத்து 3வது நல்லா சுவாசத்தை இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு அதுக்கு பிறகு விடும். ஆச்சு. இது மட்டும் எப்படி ஆச்சு? இது இப்ப 3வது பயிற்சி சொன்னீங்கல்ல ஆச்சு. சொல்றேன். அது எப்படி? நல்லா சுவாசத்தை இழுத்துக்கங்க. இழுத்த சுவாசத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு அடுத்ததுல விடுங்க. சரி. ஆச்சு. விட்டதுக்கு அப்புறமா விட்டதுல இருந்து இழுக்கணுமா? எந்த சுவாசத்தை இழுத்துட்டு அடுத்த துவாரத்துல விடுறீங்க. விட்டுட்டு திருப்பி விட்ட துவாரத்திலேயே சுவாசத்தை இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அப்புறமா அடுத்ததுல விடணும். தேங்க்ஸ் ஆச்சு. அடுத்த 4வது நல்ல சுவாசத்தை இழுக்கிறீங்க. அதை அப்படியே எச்சி முழுங்குற மாதிரி உள்ளார முழுங்குறீங்க. முழுங்கும் போது காது கப்புன்னு அடைக்கும். கரெக்டா செஞ்சீங்கன்னா அது கரெக்டா அடைக்கிறது தெரியும். அது ஒன்றும் பயந்துக்காதீங்க. திருப்பி அது ரிலீஃப் ஆயிரும். வேற ஒன்றும் பயம் இல்லை. நல்லா சுவாசத்தை இழுத்து அடுத்து 5வது நம்ம இடது கையை நல்லா வைத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. இழுக்கும் போது நல்லா வயிறு உள்ளர போகுதான்னு பாருங்க. அதுக்கு பிறகு சுவாசத்தை வெளியே விடணும். அடுத்த துவாரத்துல விடணும். திருப்பி விட்ட துவாரத்திலே சுவாசத்தை இழுத்து அப்புறம் வெளியே விடணும். மூச்சை இழுக்கும் போது வயிறு எக்கணும், விடும்போது வயிறை விடணும். இது 5வது நிலை. அடுத்து 6வது நிலை. இந்த ஆள்காட்டி விரல் 2 இருக்குல்ல, அது அந்த காதோட முக்கோணம் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது மேல ஓம்ங்கிற உச்சரிப்புல சுவாசத்தை இழுக்கணும்.
விடும்போது ஹம்ங்கிற உச்சரிப்புல விடணும். அடுத்து இந்த கட்டை விரல் 2யும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படி மேல மூச்சை இழுக்கணும். திருப்பி கீழே விடையில சுவாசத்தை விடணும். நல்லா 2 துவாரத்திலையும் சமமா பண்ணணும். இந்த விரல் வந்து இப்படி குத்துற மாதிரி வைக்கக்கூடாது. இப்படி ப்ரெஸ் பண்ற மாதிரி வைக்கணும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி மேல தூக்கி இறக்கணும். அடுத்து நல்லா சுவாசத்தை இழுத்து 2 துவாரத்தையும் மூடிட்டு பல்லு வெளியே சின்ன வெளியில விடணும். லக்ஷ்மி ஆச்சி அப்படியே இழுத்து அப்படியே விடுறீங்க. ஒரு துவாரம் அடைச்சு சுவாசத்தை இழுத்து சின்ன பல்லு வழியா வெளியே விடுங்க. அப்புறம் அடுத்த துவாரத்துல திருப்பி இழுத்து அப்படி விடுங்க. அடுத்து நாக்குல அப்படி இழுத்து அப்படி மூக்குல விடணும். நல்லா நாக்க மேல் உதடால அப்படி ஹோல்ட் பண்ணுங்க. அப்படி யாருக்கும் நாக்கு ஹோல்ட் பண்ண வரலைன்னா நல்லா வாயை கூச்சிக்கங்க. கூச்சிக்கிட்டீங்கன்னா நாக்குக்குள்ள மட்டும்தான் அந்த காத்து போகும். அப்படி பண்ணுங்க. அப்படி கூச்சிக்கங்க. அப்படி மடக்க வரலைன்னா அந்த மாதிரி கூச்சிட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த நாக்கு வழியா தான் அந்த சுவாசம் உள்ள போகணும். இப்ப இதை நல்லா பண்ணிட்டீங்க. இது இப்ப எங்கேயாவது நம்ம இழுக்கும் போது மூச்சு கிச்சு அங்கங்க இருந்து புடிச்சுக்கிச்சு வலிக்குது அப்படின்னா நல்லா சுவாசத்தை வேகமா இழுத்து வேகமா அப்படி விட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிடும்.
நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு திருப்பி காலை ரிலாக்ஸ் பண்ணு. காலை ரிலாக்ஸ் போட்டுட்டு எல்லாருக்கும் வலிகள் இல்லைன்னா திருப்பி பத்மாசனம் இல்லைன்னா சித்தாசனம் இல்லைன்னா நார்மலா. இது வந்து மகத்தான கை முத்திரைகள். நம்ம எப்படி உடம்பு ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரைகள் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்து இந்த பயிற்சிகள் பண்ண பண்ண உள் உறுப்புகளுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமா. அதனாலதான் இது வந்து செய்ய சொல்றாங்க. ஒன்னொன்னு 2 நிமிஷம் செய்யணுங்கிறாங்க. இந்த நடு விரல் மடக்கிக்கங்க, அது மேல கட்டை விரலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு பேரு சூன்ய முத்திரைன்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்ற இந்த 8மே தொட மேல வச்சு செய்யணும். அடுத்து வரக்கூடியது அப்புறம் நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இப்படி தொட மேல வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. இதுல வந்து சுவாசங்கள் நல்லா இழுத்து உள்ள இழுத்து வெளியில விடணும், திருப்பி வெளியில இழுத்து உள்ள விடணும். அது மறந்துடாம அதை பண்ணிக்கங்க. அந்த ஓம்கம் உச்சரிப்பிலே அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம வரும். சரி மேம். அந்த முத்திரை எப்படி வச்சு கை மட்டும் கொஞ்சம் காமிங்க. இதெல்லாம் இப்ப நான் 1 செகண்டுக்கு தான் நிறுத்துறேன். நீங்க நீங்க ஈவினிங் செய்யும்போது நல்லா 2 நிமிஷம் நிறுத்தி நிறுத்தி பண்ணலாம். அடுத்து பிருத்திவி முத்திரைன்னு பேரு. இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதுல இந்த கட்டை விரலை வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. எப்பவுமே பண்ணும்போது 2 கையிலயும் ஒரே மாதிரி வரும். இப்படி இப்படி மோதிர விரலும் கட்டை விரலும் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா சுவாசத்தை ஓம்கம் உச்சரிப்புல இழுத்து விடுங்க. மோதிர விரலும் கட்டை விரலும் இப்படி வச்சு நுனி வச்சு பிரஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்க சும்மா இந்த சாயந்தர நேரம் டிவி பார்க்கும்போது கூட இதெல்லாம் இப்படி வச்சு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நல்ல விரலுக்கு நல்ல பயிற்சியாகவும் இருக்கும், ரத்த ஓட்டங்களும் நல்லா இருக்கும், உள் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். இதுக்கு பேரு பிருத்திவி முத்திரைன்னு பேரு. அடுத்த 5வது சுத்தி முத்திரைன்னு பேரு. இந்த ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் ஒண்ணா சேர்த்துக்கங்க. மோதிர விரலையும் சுண்டு விரலையும் ஒண்ணா சேர்த்துக்கங்க. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து மோதிர விரல்கிட்ட வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. நான் செய்யறது காமிக்கிறது புரியுதா?
ரெண்டு விரலையா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சு நல்லா ஒண்ணா சேர்த்துக்கோங்க. இந்த கட்டை விரலை கொண்டு வந்து மோதிர விரலை வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேரு சுத்தி முத்திரைன்னு பேர். நல்லா சுவாசங்களை ஓம்கம் உச்சரிப்புல இழுத்து விட்டுக்கங்க. இந்த பாருங்களேன், இந்த 2 விரல் ஒண்ணா, இந்த 2 விரல் ஒண்ணா, இந்த கட்டை விரலை கொண்டு வந்து மோதிர விரல்ல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. விரிச்சுக்கணும், மடக்க கூடாது. உசாச்சி நீங்க மடக்கி காமிக்கிறீங்க, இப்படி விரிச்சுக்கங்க. விரிச்சு விரிச்சு 4 விரலுமே விரிச்சு தான் வச்சிருக்கேன். கரெக்ட். வச்சு இந்த மோதிர விரல்ல கொண்டு வந்து கட்டை விரல பிரஸ் பண்ணிக்கணும். ஓகே. இது ஒண்ணு ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி இது உங்களுக்கு நல்லா பிரஸ் பண்ணிட்டு செஞ்சோம்னா கரெக்டா வரும். நல்லா சுவாசம் மூச்சை இழுத்து இழுத்து விடணும். உள்ள இழுத்து வெளியே விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். அதையும் மறந்துடாதீங்க. இதுக்கு பேரு சுத்தி முத்திரைன்னு பேரு. நல்லா தொடை மேல வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காந்து நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடுங்க, வெளியில இழுத்து உள்ள விடுங்க. ஆச்சு, ஒரே நிமிஷம். வெளியே இழுத்து உள்ள விட சொல்றீங்க, உள்ள இழுத்து வெளிய, உள்ள எப்படி, உள்ள வந்து எப்படி இழுக்கிறது? வாயு வழியாவா இல்ல மூக்கு வழியாவே? மூக்கு வழியா உள்ள இழுக்கணும், அந்த ரைட் வழியா தான் வேகமா விடணும். வேகமான இல்ல, நார்மலா உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணிக்கணும். தம் கட்டி ட்ரெயின் பண்ணி எதுவும் செய்யாதீங்க. நார்மலா சுவாசங்கள் எப்படி போய் வருதோ அப்படி பண்ணிக்கணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆகாஷ் முத்திரைன்னு பேரு. நம்மளுடைய இந்த நடு விரல் இருக்கு இல்லைங்களா, நடு விரலையும் கட்டை விரலையும் நுனி டச் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, இப்படி மடக்கி இந்த நடுவிரல் கட்டை விரல், நடுவிரல் கட்டை விரல், நுனி டச் மட்டும். அது மேல அந்த நடுவிரல் மேல நம்ம கட்டை விரலை வச்சு நுனி டச் பண்ணிக்கணும். நல்லா ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காரணும். சுவாசங்களை இழுத்து விடணும், உள்ள இழுத்து வெளியே விடணும், திருப்பி வெளியில இழுத்து உள்ள விடணும். அந்த ஓம்கம் உச்சரிப்பை மறந்துடாதீங்க. இது வந்து 6வது ஆகாஷ் முத்திரைன்னு பேர் இதுக்கு. அடுத்து இந்த கட்டை விரலை உள்ள கொடுங்க. கொடுத்து அப்படியே மற்ற விரல் ஃபுல்லா மடக்கிக்கங்க. இது வந்து ஆதி முத்திரைன்னு பேரு. இப்படி வச்சுக்க. இப்படி வச்சுட்டு நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியில விடுங்க, வெளியில இழுத்து உள்ள விடுங்க. நல்லா சுவாசம் ஓம் ஹம் உச்சரிப்புல போய் வரணும். இதுக்கு பேரு ஆதி முத்திரைன்னு பேரு. இதுல வந்து இந்த பொசிஷன்ல அப்படியே உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணணும். எதுக்காக இந்த தியானம் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த பஞ்ச பூதங்கள்னாலதான் நம்மளுடைய உடம்பு இயங்குது. அதனால அந்த பஞ்சபூதத்தோட சக்திகள் நமக்கு நிறைவா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சு வேண்டிக்கணும். 5 பஞ்சபூதங்களையும் நினைச்சு வேண்டிக்கணும். அதுக்காக தான் இந்த பயிற்சி. அப்படியே உட்கார்ந்து தியானம் கொடுங்க. தியானம் கொடுக்கும்போது மூச்சு நார்மல் இதுலயே போய் வரலாம்.
இப்போ வந்து இந்த கை முத்திரைகள்ல ஒரு 8 முத்திரை சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்து இன்னி 11 முத்திரைகள் இருக்கு. அது 11 இப்படி கை நீட்டி செய்யணும். அது நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். இப்ப எல்லாரும் ரிலாக்ஸ் கொடுக்கலாம். நல்ல கை காலெல்லாம் விரிச்சு படுங்க. யாருக்கும் எதுவும் எங்கேயும் எதுவும் வலி கிளி இருந்தா இப்ப ரிலீஃப் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நல்லா காலை டப் பண்ணிக்கங்க. நல்லா டப் பண்ணிட்டு கை காலை நல்லா விரிச்சு படுங்க. நல்லா கை காலெல்லாம் அகலமா விரிச்சுக்கணும். நல்லா கை காலெல்லாம் டப் பண்ணிக்கங்க. நல்லா ரொட்டேட் பண்ணிக்கங்க. நல்லா ஃப்ரீ பண்ணிக்கங்க. அப்படியே நல்லா ரிலாக்ஸ் ஆயிடும். இதை நல்லா உணர்ந்து செஞ்சீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு உள் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நல்லா ஆரோக்கியமா இருப்போம். உடம்பு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருக்கும். நல்லா கை கால அகலமா விரிச்சு நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நல்லா கை காலை விரிச்சு படுத்துக்கங்க. நல்லா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் சொல்லுங்க. இதுக்கு பேரு சாந்தி ஆசனம்னு பேரு. நல்லா ரிலாக்ஸ் கொடுத்துக்கங்க. நல்லா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ்னா எல்லா பகுதியும் ரிலாக்ஸ் ஆயிடும். உடம்பு ஃபிளெக்சிபிளா வந்துடும். நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தயவு செஞ்சு எல்லாரும் யோகா பண்ணிட்டு இந்த ரிலாக்ஸ் கொடுத்து எந்திரிங்க. அப்பதான் தலை சுத்தாது, உடம்பு வலிக்காது, நல்லா ஃப்ரீயா நல்லா இருக்கும். இன்றைய பொழுது நல்லாக எல்லாரும் நடக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். சில பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்கு டக்குன்னு வெளியில போற மாதிரி வருது. ஒரு 4 பேர் போனாங்க பார்த்தேன். ஆனா பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி டக்குன்னு போனாங்கன்னா அவங்களுக்கு அது கரெக்டா செட் ஆகாது. ரிலாக்ஸ் போட்டுட்டு எந்திரிச்சிங்கன்னா தான் ஒண்ணுமே பண்ணாது. நல்லா இருக்கும். நன்றி ஆச்சி. எல்லாரும் ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. அதுக்குதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சேன். நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி, நீங்க சொல்லுங்க. தண்ணி குடிச்சிட்டு பண்ணணும்னு சொல்றீங்கல்ல ஆச்சி, அது ஆமாப்பா. வெறும் வயிற்றுல பண்ணாதான் இந்த முத்ராஸ் எல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்களே, அது எப்படி, எது கரெக்ட்? இல்ல, ஏன் நாங்க தண்ணி குடிக்க சொல்றோம் அப்படின்னா, அந்த தண்ணிகள் எப்பவுமே காலையில நம்ம பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வரும்போது ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சோம் அப்படின்னா உள் உறுப்புகள் பூரா அந்த தண்ணி போய் சுத்தம் பண்ணி கொடுக்கும். நம்ம இந்த பயிற்சிகள் பண்றோம் இல்லையா, பண்ணும்போது நம்ம உள்ள சளி அடைச்சிருந்தாலோ இல்ல கல்லுகள் அடைச்சிருந்தாலோ இல்ல ஏதாவது உள்ள உறுப்புகள் ஏதாவது கிளியரா இல்லாம இருக்கு இல்லையா, அது இந்த தண்ணி போனுச்சுன்னா கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால ஒண்ணும் பயம் கிடையாது. நல்லா இருக்கும். தேங்க்யூ ஆச்சி. இந்த அமுதான்னு ஒரு பொண்ணு வராங்க. அவங்க என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட். சொல்லுடா அவனுடைய இது அனுபவம் என்னன்னு சொல்லு. ஆன் பண்ணிக்க. மியூட் எடுத்துக்கடா. அமுதா மியூட் எடுத்துட்டு சொல்லுமா.
குட் மார்னிங் ஆல். நானும் மிஸ்ஸும் ஒரு 5 வருஷமா அந்த யோகா மூலமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நேர்ல போய் மிஸ் கூட சேர்ந்து மாடியில பண்ணுவோம். அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த் வைஸும் நல்லா ஃபிட்டா இருந்தது. சமீப காலமா என்னால கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அது இதுன்னு அட்டெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி அப்புறம் கேட்டேன். இப்ப லிங்க் மூலமா மிஸ்ஸோட சேர்ந்து பயணிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நல்லா திரும்பவும் எனக்கு அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தொடர்ந்து செய்யணும். அது நம்ம வந்து யோகா கொஞ்சம் நல்லா அப்புறம் நிறைய பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறோம். அதுதான் நம்ம பண்ற தப்பு. அது வந்து டெய்லி மேண்டேட்டரியா எப்படி மிஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, எப்படி சாப்பிட்றோம் தூங்குறோம் சில விஷயங்களை வந்து நம்ம லைஃப்ல மேண்டேட்டரியா இருக்கோ, யோகாவும் வந்து அதை அந்த லிஸ்ட்ல வந்துடணும். டெய்லி காலைல 5 மணிக்கு செய்யணும்னா செய்யணும். அந்த பழக்கத்துக்கு வந்தாதான் நம்ம வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்றத நான் வந்து உணர்வுபூர்வமா ஒத்துக்கிறேன். தேங்க்யூ மிஸ். நன்றிம்மா. அதாவது இது தொடர்ந்து பண்ணணும். இப்ப நான் 48 நாள் சொல்லி கொடுத்துட்டு நான் விட்டுட்டேன்னா நீங்க அப்படி விட்டுறக்கூடாது. திருப்பி அதை நம்ம ரெகுலரா 5 to 6 அப்படி இப்ப ஈவினிங்க்கு வந்து 6 to 7 ராஜேஸ்வரி ஆட்சி எடுக்கிறேன், சாரி சிந்தாமணி ஆட்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து மார்னிங் டைம். அதனால அவங்க அந்த ஈவினிங் வந்து 6 to 7 அவங்க கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து பயன் அடைஞ்சுக்கங்க. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு தூரம் இதை வந்து சொல்லி கொடுக்குறோம். தயவு செஞ்சு கிளாஸ்க்கு வந்துட்டு எடுத்துட்டு இருக்கும்போது பாதியோட அப்படியே போயிடாதீங்க. கடைசி ஃபினிஷ் பண்ணி எந்திரிச்சிங்கன்னா தான் தலை சுத்தாது, உடம்பு வலிக்காது, நல்லா ரிலாக்ஸா நல்லா இருக்கும். இதை வந்து புரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நன்றிப்பா எல்லாருக்கும். தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ ஆச்சி. தம்பி இது பண்ணிக்கவா? சரி ஆச்சி.